இனித்தாலே இனிக்கும் சீரியலோட இன்னைக்கு எபிசோடோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நித்யாவும் பிரீத்தியும் பாத்தீங்கன்னா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அவங்க ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. ரொம்ப அழகா ஒரு அழகான ரெண்டு தேவதைகளை பாக்குற மாதிரி இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வீட்டுல சொல்றாங்க, தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நாங்க காவியா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்ம நித்யாவும் பிரீத்தியும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ நித்யாவோட பெரியமா பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இல்ல நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது, தீபாவளி ஆகுதுமா நீங்க எங்க வெளியே போறீங்க, நல்ல நாளாவதுமா வெளியெல்லாம் எங்கேயும் போக கூடாது, வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா கிட்டையும் பிரீத்தி கிட்டையும் நித்யாவோட பெரியமா சொல்றாங்க. அப்போ நம்ம ஜூகி வராங்க. நித்யா பிரீத்தி என் கூட வரீங்களா ஏர்போர்ட் வரையும், ரொம்ப இன்னைக்கு தீபாவளி, அதுவுமே சூப்பரா இருக்கும் ஏர்போர்ட், ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு ஏர்போர்ட், தீபாவளி அதுமா அழகா லைட் செட் எல்லாம் பண்ணிருப்பாங்க, ரங்கோலி கோலம் எல்லாம் போட்டிருப்பாங்க, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஏர்போர்ட், என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா கிட்டையும் பிரீத்தி கிட்டையும் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் நம்ம ஜூகி நித்யா கிட்டையும் பிரீத்தி கிட்டையும் சொல்றாங்க. நித்யா பிரீத்தி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வர போறாங்க, ஒரு கெஸ்ட் அழகான ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஏர்போர்ட்டுக்கு வர போறாங்க, அவங்க கிட்ட நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூகி பாத்தீங்கன்னா நித்யா கிட்டையும் பிரீத்தி கிட்டையும் சொல்றாங்க. அப்ப நம்ம நித்யாவும் பிரீத்தி சொல்றாங்க, இல்ல ஜூகி பெரியமா பர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஜூகி பாத்தீங்கன்னா அத்தை நான் நித்யாவையும் பிரீத்தியும் நான் ஏர்போர்ட் கூட்டிட்டு போறேன், நான் நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன், என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூகி பாத்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கறாங்க. அப்போ நித்யாவோட பெரியமா பாத்தீங்கன்னா சரி ஜூகி உன்னை நம்பி நான் அனுப்புறேன், அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூகி கிட்ட நித்யாவோட பெரியமா சொல்றாங்க. நம்ம ஜூகியும் ஓகேன்னு சொல்லிட்டு நித்யாவையும் பிரீத்தியும் ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஜூகி பாத்தீங்கன்னா ஆட்டோவை பாதி வழியில நிறுத்திட்டு, நித்யா நீ ஆட்டோல கீழே இறங்கு, உன்னுடைய ஃப்ரெண்டை பாக்கணும்னு சொன்ன இல்லையா, நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பிரீத்தியும் ஆட்டோல இறங்குறாங்க. அப்போ நம்ம ஜூகி பிரீத்தி கிட்ட கேட்கறாங்க, எதுக்காக பிரீத்தி நீ ஆட்டோல இறங்குற? அப்ப நம்ம பிரீத்தி பதில் சொல்றாங்க, இல்ல ஜூகி நானும் நித்யாவும் தான் எங்களுடைய ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜூகி பாத்தீங்கன்னா ஆட்டோல கீழே இறங்கி, பிரீத்தி அவதான் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேச போற நித்யா, நீ எதுக்கு அவ கூட போற அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட நம்ம ஜூகி கேக்குறாங்க. அப்போ நம்ம பிரீத்தியும் நித்யாவும் சொல்றாங்க, நீ என்ன ஜூகி சொல்ற, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜூகி சொல்றாங்க, நித்யா பிரீத்தி நீங்க என்கிட்ட நீங்க எதையுமே நீங்க சொல்லாம இருந்தா என்னால கண்டுபிடிக்க முடியாதா, நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். நித்யா நீ யாரையும் லவ் பண்ற, அவரை பாக்குறதுக்கு தான் இப்ப நீ போய்கிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும், நான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் நம்ம வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பிரீத்தியும் நித்யாவும் பாத்தீங்கன்னா ஜூகி ஆக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்போ நம்ம ஜூகி கேக்குறாங்க, நித்யா அவர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு, ரொம்ப அழகா இருப்பாரு, அவரோட பேரு என்னன்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம நித்யா சொல்றாங்க, அவருடைய பேரு சமீர்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜூகி நைஸ் நேம், அவருடைய பேரு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜூகி இன்னொரு கொஸ்டின் கேக்குறாங்க, ஆமா மாமா ரொம்ப அழகா இருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம பிரீத்தி சொல்றாங்க, மாமா பாக்குறதுக்கு அப்படியே சல்மான் கான் மாதிரி அவர் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம பிரீத்தி ஜூகி கிட்ட. நம்ம பிரீத்தி மாமா பாக்குறதுக்கு ரொம்ப சல்மான் கான் மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்ம ஜூகி சொல்றாங்களா, அப்படியா நித்யா எப்படியாவது மாமாவை நான் மாமாவை பார்க்கணும், ஏன்னா எப்படியாவது அவருக்கு இன்ட்ரோ பண்ணி வை, நான் அவரை மீட் பண்ணி பேசணுமே, ஒரு நாள் கண்டிப்பா போய் அவர்கிட்ட போய் நான் பேசணும், மீட் பண்ணி பேசணும், அவர்கிட்ட சொல்றியா? அப்போ நம்ம நித்யா சொல்றாங்க, கண்டிப்பா நான் சொல்றேன், உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், கண்டிப்பா ஒரு நாள் உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சமீர் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க நம்ம நித்யா. அப்ப நம்ம பிரீத்தி சொல்றாங்க, ஆக்சுவலா சமீரை மீட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம நித்யா போல, அதாவது நம்ம மாமாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக நித்யா போல, எதுக்காக போறாங்கன்னா நித்யா எதுக்காக போறாங்கன்னா மாமாவுடைய அம்மா நித்யாவை பாக்குறதுக்காக வர சொல்லியிருக்காங்க, அதனால வருங்கால மாமியாரை பாக்குறதுக்காக நம்ம நித்யா பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கா அவங்க வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா நம்ம நித்யா அப்படின்னு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா ஜூகி கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம ஜூகி சொல்றாங்க, ஆல் த பெஸ்ட், நல்லா பேசிட்டு வா, எப்படியாவது கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற மாதிரி அவங்க கிட்ட நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தியும் ஜூகியும் நித்யா கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம ஜூகி இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, நித்யா 1 hour தான் உனக்கு டைம், அதுக்குள்ள அவங்க கிட்ட பேசிட்டு எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு நீ இங்க வந்துரு, நம்ம இங்க இருந்து நம்ம ஒன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூகி பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட சொல்றாங்க. நம்ம நித்யாவும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜூகி பாத்தீங்கன்னா பிரீத்தி கிட்ட சொல்றாங்க, ஓகே பிரீத்தி நம்ம இப்போ ஏர்போர்ட் போலாமா, நித்யா அவங்க மாமியார் பாக்குறதுக்கு
மாமா வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூகி பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியை கூட்டிட்டு ஆட்டோல ஏர்போர்ட் போறாங்க. நம்ம நித்யாவும் பாத்தீங்கன்னா வந்து சமீர் வீட்டுக்கு போறாங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. இப்போ நம்ம நித்யா வந்து கேக்குறாங்க, சமீர் உன்னுடைய அம்மா வந்து எங்க இருக்காங்க, அவங்க எங்க நான் பார்த்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா சமீர் கிட்ட கேக்குறாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, எங்குமே இல்ல, எங்க வீட்டுல தான் மீட் பண்ணி நீ பேச போற எங்க அம்மாவை பார்த்து. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, என்னது உன்னுடைய வீட்டுல வந்து உங்க அம்மா இருக்காங்களா, அவங்கள நான் உன்னுடைய வீட்டுல தான் மீட் பண்ணி பேசணுமா? என்ன சமீர் நீ விளையாடுறியா? ஏற்கனவே வந்து உங்க வீட்டுல வந்து உங்க அத்தை மாமா எல்லாரும் வந்து என்ன பார்த்துருக்காங்க. இப்ப எதுனா பிரச்சனை வந்துடாத திரும்பவும் என்ன பார்த்தா? அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. ஏன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. எங்க அத்தா மாமாலாம் வந்து தீபாவளி ஷாப்பிங்காக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுக்கு வந்து தைரியம் சொல்றாரு, தைரியம் கொடுக்குறாரு சொல்லி. அப்ப நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, ஓ சரி ஓகே, ஆமா அம்மாவை பார்க்க போறோம், ஏதாவது ஏதாவது வாங்கிட்டு போகணும், வருங்கால அத்தைக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு போகணும், தீபாவளி எதுவுமே ஒரு நல்ல நாள் அதுமா ஏதாவது இனிப்பு பலகாரம் எதனா வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பேக்கரிக்கு போறாங்க, இனிப்பு பலகாரம் வாங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அத்தைக்காக பாத்தீங்கன்னா வந்து இனிப்பு பலகாரத்தை வந்து பேக்கரியில வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து கடைக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு தெரு வியாபாரி வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா வந்து கூவி கூவி வித்துட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மேஜிக்கல் ஆயில்னு சொல்லிட்டு அவர் கூவி வித்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து அந்த வியாபாரியோட குரலை கேட்டு, ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே, என்னென்ன வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த வியாபாரி வந்து சொல்றாரு, இல்லப்பா இது வந்து மேஜிக்கல் ஆயில், இந்த ஆயில ஒரு தடவை வந்து நீ யூஸ் பண்ணனா சல்மான் கான் மாதிரி உன்னுடைய பாடி வந்து அவருடைய உடல் வாக மாதிரி ஆயிடும், ரொம்ப கட்டான ஒரு உடல் ஒன்று கிடைக்கும் இந்த ஆயில யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து அப்படியா, ஆனா சல்மான் கான் மாதிரி ரொம்ப அழகாயிடும்னா அந்த உடல் வாகு எனக்கும் வருமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சமீர். அப்போ அந்த வியாபாரி வந்து சொல்றாரு, நீ ஏற்கனவே பாக்கிறதுக்கு சல்மான் கான் மாதிரி தான் இருக்கிற, ரொம்ப அழகா இருக்கா சல்மான் கான் மாதிரி பாக்குறதுக்கு, அவரை மாதிரி வந்து உடல் வாங்கணும் வேணும்னு நினைச்சனா இந்த ஆயில வாங்கி தடவு, இந்த ஆயில் வாங்கி நீ அப்ளை பண்ணணும் உடம்புல வந்து சல்மான் கான் மாதிரி உனக்கு வந்து அந்த உடல் வாகு வந்து உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வியாபாரி வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம சமீரும் பாத்தீங்கன்னா வந்து சரிண்ணே அது எவ்வளவு வேலைன்னு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த வியாபாரி வந்து சொல்றாரு, நீ பாக்கிறதுக்கு சல்மான் கான் மாதிரி இருக்காப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சல்மான் கான்னா, மத்தவங்களுக்குன்னா இந்த ஆயில் வந்து 400 ரூபாய், உனக்கு மட்டும் நான் 300 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி சமீர் பாத்தீங்கன்னா வந்து அந்த வியாபாரி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம நித்யா வந்து அதை கேட்டுட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பேக்கரியில இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சமீர் நீ வந்து அமைதியாவே இருக்க மாட்டியா? அந்த வியாபாரி கிட்ட வந்து நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, இது மாதிரி ஏமாத்தி விற்காதீங்க, எதுக்காக இது மாதிரி ஏமாத்துறீங்க? இந்த ஆயில் தடவுனா சல்மான் கான் மாதிரி ரொம்ப உடல் வாகு வந்துருமா? ஏன் நீங்க வந்து இந்த ஆயில் தடவுகிறது, நீங்க பாக்கிறதுக்கு சல்மான் கான் மாதிரி இருக்கலாம்ல, நீங்க எதுக்காக இது மாதிரி விற்கிறீங்க? இது மாதிரி ஏமாத்தி எல்லாம் விற்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து அந்த வியாபாரி கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, இது மாதிரிலாம் ஏமாத்தி யாரையும் விற்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து அந்த வியாபாரியை வந்து பேசி தடுத்து விடுறாங்க அந்த இடத்துல இருந்து. அப்போ அந்த வியாபாரியும் பாத்தீங்கன்னா நித்யாவோட பேச்சை கேட்டு அந்த இடத்த விட்டு அவங்க அந்த வியாபாரி வந்து கிளம்பி ஓடுறாரு. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து நிறைய கேள்வி கேட்டு அந்த வியாபாரியை வந்து தலைதறிக்க ஓட வைக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு புடவை வியாபாரி வந்து சொல்றாரு, அந்த பையனை விட இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா, ரொம்ப அறிவாளியா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த வியாபாரி அது மாதிரி சொல்லும் போது சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சமீரை வந்து அறிவாளி இல்லைன்னு சொல்றாங்க. நித்யா வந்து சமீரை விட ரொம்ப ஒரு சிறந்தவன் சொல்றாங்க, ரொம்ப அறிவாளி ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்றாங்களே, நம்ம பையனை பத்தி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க அந்த இடத்துல. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுக்கு வந்து தீபாவளி கிஃப்ட் ஒண்ணு வாங்கி தராரு. என்ன கிஃப்ட் வாங்கி தராருன்னு பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வளையல் வந்து நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுக்கு வாங்கி தராங்க. அதை வாங்கி தரது மட்டும் இல்லைங்க, அழகா பாத்தீங்கன்னா நித்யாவோட கையில வந்து நம்ம சமீர் வந்து அந்த வளையல வந்து போட்டு விடுறாரு. அப்போ நம்ம நித்யா வந்து ரொம்ப வெக்கம் அடைகிறாங்க. சமீர் இந்த வளையல் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நீ ரொம்ப அழகா இருக்க நித்யா, கண்டிப்பா அம்மாவுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும், ரொம்ப அழகா இருக்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சரி சமீர் நீ இது மாதிரி சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது, அம்மாவுக்கு நம்ம எதுவுமே கிஃப்ட் வாங்கலையே, எனக்கு நீ கிஃப்ட் வந்து வளையல் வாங்கி கொடுத்துட்டா, அம்மாவுக்கு நான் எந்த ஒரு கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வரலையே, தீபாவளி அதுமா
அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேச போறேன். எந்த ஒரு கிஃப்ட்டுமே நான் வாங்கிட்டு வரல என்னுடைய அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, அம்மா நித்யா நான் கூட மறந்துட்டேன். நம்ம எது பேசிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை நீ கிஃப்ட்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. அம்மாவுக்கு எதனா நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. சமீரும் நித்யாவும் வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது பாத்தீங்கன்னா வந்து சமீரோட அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீரோட அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சமீரோட அம்மாவும் பாத்தீங்கன்னா வந்து நித்யா நீ நல்லா இருமான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. நித்யா வந்து சமீரோட அம்மா கிட்ட ஆசி வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா வந்து தன்னோட கையில இருக்கிற அந்த கிஃப்ட் பார்சலை வந்து நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீரோட அம்மா கையில இருந்து கொடுக்குறாங்க. அம்மா இந்த பார்சல் கிஃப்ட் பார்சல் வந்து வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி தீபாவளிமா அப்படின்னு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீரோட அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம சமீரோட அம்மாவும் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கொடுத்த அந்த கிஃப்ட் பார்சலை வந்து ஏத்துக்கிட்டு ஹாப்பி தீபாவளி நித்யா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நித்யா நீ வந்து சோஃபால உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு நித்யா பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து சமீரிடம் வந்து உட்காடுறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. சமீரோட அம்மா என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து நித்யாவை என்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீரோட அம்மா இன்டர்வியூ பண்ண அந்த இன்டர்வியூல வந்து பாஸ் ஆனாங்களா இல்லையா, அந்த கேள்விக்கு எல்லாம் சரியான பதில் சொன்னாங்களா, அந்த இன்டர்வியூல பாஸ் ஆகி சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து நித்யா வந்து தன்னுடைய மருமகளா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா கிட்ட வந்து சொன்னாங்களா. இந்த மாதிரி நினைத்தால் இன்னைக்கும் சீரியலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.